ஊரில் ஒரு பயலை ஒன்று கற்று வச்சுங்கிறானுங்க. உங்களுக்கு கற்று வச்சுக்கிறதெல்லாம் புரிஞ்சுன்னு வாங்குங்கிறத நினச்சிங்கிறானுங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சானா உங்களுக்கு கோவம் வரும். ஏன் வராது கோவம்? ஐயோ பாவம் எதையோ கற்று வச்சுன்னு என்னவோ பண்ணுது. அப்போ கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த விஷயம் புரிஞ்சாவே உங்களுக்கு கோபம் வராது. இப்போ கோவப்படாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அங்க போயிட்டு சொல்றான் கோவப்படாதுன்ட்டு. எப்ப சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஞானி, கோவப்படாத, கோவம் முட்டாள்களோட செயல்ன்றாரு. கோவம் யாரோட செயல்? நீ தான் கத்து வச்சு இந்த புரிஞ்சுன்னு வச்சுக்கிறிய, உனக்கு எப்படி கோவம் வராமல் இருக்கும்? அப்போ கோவம் வராமல் எப்படி இருக்கணும்னு நீ அவரை கேட்கவே இல்லை. அவரும் உனக்கு நான் சொல்ல டேய் 2 பேரும் கற்று வச்சுக்கிறானுங்கடா, அதனால தான் சண்டையும் போட்டுனுக்கிறானுங்க. 2 பேருமே கற்று வச்சுக்கிறோன்னு பேச்சு புரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண மாட்டானுங்க, சண்டை போட மாட்டானுங்க. அதனால் அவனுக்கு கோவப்படலான்டா, உனக்கு தான் புரிய வச்சிட்டான்ல. அப்போ புரிய வச்சவர் சொன்னார் கோவப்படாதுன்னு, புரிஞ்சுக்காமே சொல்லுங்கிறான் கோவப்படாதுன்ட்டு. நல்லா கேட்டுங்க, நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து, கோவப்படாதீங்க. எதனால்? டேய் அவன் உன்னை ஏதோ கற்று வச்சுக்கிறான்டா, நீ ஏதோ ஒன்றை கற்று வச்சுக்கிற. கற்று வச்சுக்கிறது மேலே என்னடா அவ்வளோ பெரிய அக்கறை? அவன் வந்துக்கிறான், அவன் என்ன கற்றுனான் அதை வாழ போகிறான், நீ வந்துக்கிற நீ என்ன கற்றுன்னு வாழ்ந்துங்கிற. இதில் என்னடா சண்டை போகிறதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் கோவம் உனக்கு எத்த ஒன்றுமே கோவப்படாதுன்றானே. நீ கற்று வச்சுக்கிறோம் கோவப்படாது இருப்ப, பெரிய போராட்டம் ஆகிடாது உனக்கு. ஆமாம் வர என்ன கேட்க மாட்டேன், கோவப்படாமல் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன் கோவப்படுற? உன் பக்கத்தில் உன் நண்பன் பீஃபை சாப்பிட்றான், உனக்கு ஏன் கோவம் வந்து? அட நீ கற்று வச்சின என்ன சாப்பிட்டா தப்புன்ட்டு, அவனை கற்று வச்சுங்கிறான். அப்படிதானே? பீஃப் தான் சாப்பிடணுமா, வேற எல்லாமே சாப்பிடலாமா? ஏதோ நான் சாப்பிடலாம். இவனை வெறுப்பேற்றதுக்குன்னே பீஃப் வாங்கி சாப்பிட்றான்னா தெரியாது எப்படி சாப்பிட்றான்ட்டு. இப்போ நான் வெறுப்பேற்றத்துக்கு பேசுறேன்ற மாதிரி ஒருத்தன் நினச்சிட்டான்னா என் மேலே கோவப்பட தான் செய்வான். ஏன்? எனக்கு புரியல அவனுக்கு. அவன் ஏதோ ஒன்று கற்று வச்சிருந்தான், அந்த மாதிரி நான் இல்லை, எனக்கு புரியுது, அவனுக்கு புரியல. எனக்கு கோவம் வரான். ஏன் எனக்கு கோவம் வரல? எனக்கு புரியுது, ஐயோ பாவம் இது செய்து என்னன்னே தெரில, இவர்கள் செய்வது. அப்போ மனம்னா கற்றுக்கும். கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சரின்னு அது ஒத்துக்கும். ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம், இன்னொருத்தரெல்லாம் முட்டாளாகவும் பார்த்தோம். இப்போ முட்டாள் யார்?